சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு சொல்லலாம், சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நம்ம அனைவருக்கும் தெரியும். ஏற்கனவே மீனத்தில் ஒரு 5 கிரக சேர்க்கை இருக்குது. இன்று இரவு இந்த மார்ச் 29 பங்குனி 15ஆம் தேதி இரவு மணி 9:44 சனீஸ்வர பகவான் காலச்சக்கரத்தின் 11ஆம் இடமான கும்பத்திலிருந்து காலச்சக்கரத்தின் 12ஆம் இடமான மீனத்திற்கு செல்கிறார். இது பிரளய ராசி. இந்த பிரளய ராசியில் 6 கிரக கூட்டணி ஏற்பட போகுது. இந்த 6 கிரக கூட்டணி ஆட்டத்தை காட்டுமா இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா? இதில் சாதகமற்ற பலன்களை யார் பெற போகிறாங்க, சாதகமான பலன்களை யார் பெறப்போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்த்தோன்னே இந்த 6 ராசியும் பயப்படக்கூடாது, இந்த 6 ராசியும் நல்லது தான் நடக்க போகுதுன்னு கேர்லெஸ்ஸாகவும் இருந்துடக்கூடாது. இந்த கூட்டணி எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, சனிக்கிழமை இரவு பயிற்சி ஆகிறாரு நம்மளுக்கு சனீஸ்வர பகவான். அந்த இடத்துல 6 கிரக கூட்டணின்னு சொல்கிறோம். இது மறுநாள் நம்மளுக்கு 30ஆம் தேதி பங்குனி 16 மாலை 4:35 வரை நீடிக்கும். அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், ராகு, சனி, இந்த 6 கிரகங்கள் இருக்குது. இதில் சுக்கிரனும் புதனும் வக்ரமாக வர இருக்கிறாங்க. இதில் ராகுவும் உடன் இருப்பதனால இவங்கெல்லாம் சாயா கிரகங்கள் அல்லவா, இவங்க கண் இமைக்கிற நேரத்தில் எந்த விதமான செயல்களையும் செய்திருவாங்க. இது ஒரிஜினல் காலச்சக்கரத்தின் 12 என்ற இடத்துல ஏற்கனவே அதை நம்ம பிரளய ராசின்னு சொல்லிட்டோம். இயற்கை பேரிடர்கள், நிறைய நிலநடுக்கங்கள், அரசியலாகட்டும், பொது வாழ்க்கையாகட்டும், உலகளாவிய நிகழ்வுகளாகட்டும், பொருளாதார நிலையாகட்டும், ஏன்னா சுக்கிரனும் குருவும் வேறு இங்கே பரிவர்த்தனை மாதிரி கூட அந்த சூழலுமே இருக்கும். அப்போ எல்லாமே ரொம்ப வலிமையாக செய்யக்கூடியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த காலகட்டம் உலகியல்லையும் சரி, நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் சரி, தனி மனிதர் ஜாதகத்திலையும் சரி, இயற்கை பேரிடர்களையும் சரி, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் இதையெல்லாம் கடந்து நம்ம வரக்கூடிய ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பதிவில் சொல்லவிருக்கிறோம். என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெயர்ச்சியால் நம்ம ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். ஆட்டம் காணக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 7.5 சனியை கடந்து கொண்டு இருக்கக்கூடிய மீனம், கும்பம், அடுத்து போக போகிறது நம்ம மேஷத்துக்கு கண்டக சனியுடைய கன்னி ராசியும், அஷ்டம சனியுடைய சிம்ம ராசியும், அர்த்தாஷ்டம சனியுடைய தனுசு ராசியும். இவங்களுக்கு சனி தசாவே நடந்து ராகு, கேது, புத்தி, அந்தரம், செவ்வாய் இதெல்லாம் இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த காலகட்டங்களில் இப்போ பெயர்ச்சி நமக்கு சனிக்கிழமை ஆக போகுது. அப்போ நம்ம முன்கூட்டியே நம்ம ரொம்ப கவனமாக வெள்ளிக்கிழமையிலிருந்தே நம்ம ஒரு அசைவ உணவெல்லாம் சாப்பிடாமல் பாய்ப்படுக்கலாம் சுத்தமாக இருந்து நம்ம வீட்டு வாசலில் ஷட்கோண தீபம் ஏற்றணும். முருகப்பெருமானை நினைத்து ஷட்கோண தீபம் ஏற்றணும். இந்த தீபம் ஏற்றுவதற்கு 6 விதமான எண்ணெய்களை நம்ம பயன்படுத்த போகிறோம். நம்ம 6 விதமான எண்ணெய்களை பயன்படுத்த போகிறோம். நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், வேப்பெண்ணெய். இந்த ஷட்கோண தீபம் வரைந்து ஓம் நடுவில் எழுதி சரவண பவன் எழுதுருவோம். இதில் 6 தீபத்தையும் வைத்து நடுவில் நம்ம முருகர் படம் இருந்தால் வைக்கலாம், இல்லை முருகர் சிலை இருந்தால் வைக்கலாம், இல்லை அதுலேயே இல்லைன்னா ஒரு நெய் தீபமே வைத்துக்கொள்ளலாம். இந்த ஷட்கோண தீபத்தை வெள்ளிக்கிழமையிலேருந்து வீட்டு வாசலில் நம்ம ஏற்றி வரும்பொழுது மாலை 6 மணிக்கு மேலே ஏற்றிட்டு வரலாம். அனைத்து ராசியினருமே அதே போல் வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இந்த 3 தினங்களும் ஏற்றி வரும்பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொருளாதாரமோ, இல்லை ஒரு உறவுகள் சம்மந்தப்பட்டதோ, இல்லை எதிர்பாராத ஒரு விரயமோ, இல்லை ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ, இதெல்லாம் உங்களுக்கு தவிர்க்கப்படும். இனி வரக்கூடிய காலங்கள்லையும் என்ன இந்த சனி 3 வருடங்கள் அங்கே இருப்பார் இல்லையா, அந்த சனி பயிற்சிக்குரிய காலமும் அடுத்தடுத்து வரக்கூடிய நம்மளுக்கு குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சிக்குமே இது உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம், மிதுனம், நம்மளுக்கு கடகம், துலாம்,
விருச்சகம், மகரம் இந்த ராசிகளில் வந்து தசாபுதிகள்லாம் சிறப்பாக இருக்குதுன்னா அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் நிகழக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதுக்காக வந்து இவங்க கண்மூடித்தனமாக செயல்படக்கூடாது. அனைத்து ராசியினருமே நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அந்த நாட்களில் வந்து கவனமாக கையாளணும். அன்றைய நாட்களில் ஒவ்வொருவரும் இல்லங்களில் கோளறு பதிகம் கேட்டுக்கொண்டே வரணும். அதே போல் கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய 38வது பாடல், நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே அப்படின்னு சதா சர்வ காலமும் நம்ம வந்து இறைவனுடைய திருநாமங்களை ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் இன்னும் வந்து இந்த மலர் மருத்துவம்னு சொல்லுவோம். இந்த மலர் மருத்துவத்தை வாங்கி வந்து நம்ம சாப்பாடு, குழம்பு, காயிலையும் போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நம்ம பேக்கெட்டில் வச்சாலே இந்த மலர் மருத்துவம் வேலை செய்யும். அப்படி இல்லை இந்த மலர் மருத்துவத்தை எழுதி ஒரு வாட்டர் பாட்டிலை ஒட்டி வச்சாலும் வேலை செய்யும். அதற்கு என்ன மாதிரியான அந்த நாட்கள் அந்த மலர் மருத்துவத்தை நம்ம யூஸ் பண்ணலான்னா பொறுமை இருக்கணும். நம்மளை சுற்றி வந்து ஒரு நெகட்டிவ் ஆரா இருக்கக்கூடாது. இறையாற்றல் இருக்கணும். அதற்கு ஒயிட் செஸ்னட், ஸ்வீட் செஸ்னட், இம்பேஷன்ஸ் இந்த மூணுத்தையும் எழுதி ஒட்டிக்கிறதோ இல்லை இந்த ஹோமியோபதி மெடிசனில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வந்து காம்போவாகவே உங்களுக்கு கலந்து ஒரு ஈக்குவலாக ஷேரில் கலந்து கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உணவுகளில் பயன்படுத்துகிறதோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த 6 கிரக கூட்டணியில் ஒவ்வொரு ராசியினரும் என்ன மாதிரியான ஒரு இறை வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கவிருக்கிறோம். நீங்கள் முடிகிறவங்க எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம். அப்படி இல்லை அந்த தெய்வங்களை நினைத்து நீங்கள் வீட்டிலையே ஒரு தீபம் போட்டு மௌனமாக ஒரு தியான நிலையில் ஒரு மெடிடேஷன் பண்ணும்பொழுது அந்த கோயிலுக்கு சென்ற பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த 3 நாட்களில் அமைதியாக இருக்கும்பொழுது நமக்கு பிரச்சனை எது வந்தாலுமே வந்த வேகத்தில் போயிடும். அடக்கமாக இருக்கும்பொழுது பிரச்சனையே நம்மக்கிட்ட வர்றதுக்கு யோசிக்கும். தான தர்மங்கள் பண்ணும்பொழுது நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் நம்ம கர்ம வினைகளை குறைத்து கொள்ளலாம். இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களுமே நம்ம மதியம் 1 to 2 ஒரு ஃபுல் மீல்ஸு, எலுமிச்சங்காய் ஊறுகாய், ஒரு இனிப்பு, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, மேலே ஒரு சில்லறை பணத்தோட நம்ம ஒரு ஏழை எளியவருக்கு, வறியவருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு, இல்லை முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு கொடுக்கும் பொழுது மிக சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். வாயில்லா ஜீவராசிகளுக்கும் அன்னம் தண்ணி கொடுக்கும் பொழுதும் நம்ம பலன்களை வந்து நம்ம கர்மா கிளென்சிங் ஆகிறத நம்ம கண்கூடாக காணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ, தீபம் ஏற்றி வழிபடுறோமோ, இந்த தீபம் வாசலை மட்டும் இல்லாமல் நம்ம பூஜை ரூம்லையும் ஏற்றி வழிபடும் பொழுது மிக சிறப்பான முன்னேற்றங்களை கண்கூடாக காணலாம். மேஷ ராசிக்காரர்கள் இந்த 6 கிரக சேர்க்கைக்கு வழிபட வேண்டியது அறுப்படை வீடுகள்லையும் நேரம் கிடைக்கும் போது சென்று வழிபட்டு வரணும். இல்லையா அந்த அறுப்படை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகனை நினைத்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் மதியம் 1 to 2 இல்லை இரவு 8 to 9 தீபம் ஏற்றி, நான் சொன்னலையா ஏற்கனவே ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும்பொழுது இந்த 6 எண்ணெயை நீங்கள் போட்டு தீபம் ஒவ்வொரு அகல் விளக்குலையும் போட்டு நடுவில் ஒரு நெய் தீபமும் ஏற்றி வழிபடும்பொழுது மிக சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம். அன்பர்கள் வந்து இந்த கிரக பயிற்சிக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த இறை வழிபாடுகளையும் இந்த தீப வழிபாடுகளையும் தவறாமல் பின்பற்றுங்க. அன்னதானம் கண்டிப்பாக செய்யணும். இந்த தீபத்திற்கும் இந்த அன்னதானத்திற்கும் கர்மாவை குறைக்கக்கூடிய வலிமை அதிகம். அதனால் வந்து உடனே போக முடியலனாலும் எப்பொழுது நேரம் கிடைக்குதோ வாய்ப்பை ஏற்படுத்தி தாராளமாக சென்று வாருங்க. ஏன்னா சனி வந்து இன்னும் ஒரு 3 வருட காலம் நமக்கு மீனத்தில் தான் இருக்க போகிறார். அதனால் ஏற்படக்கூடிய நிறைய ஒரு மாற்றங்கள், ஒரு திருப்பங்களுக்கெல்லாம் இது வந்து சரி செய்து நமக்கு நன்மையான பலன்களை அளிப்பதற்கு இந்த வழிபாடுகள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.